நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் மற்றும் அவரது ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் என பலரும் மே 4ஆம் தேதிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் தரப்பில் முதல் தேர்தலிலேயே பிரம்மாண்ட வெற்றியை பெற்று முதலமைச்சர் ஆகிவிட முடியாது என்ற நம்பிக்கையில் உள்ளனர். தாவேகாவில் சிலரோ ஆட்சியை பிடிப்பது சிரமம்தான், ஆனால் தேர்தலில் பெரிய தாக்கத்தை உருவாக்கிட முடியும் என உட்கட்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் தேர்தல் முடிவுகளுக்குள் விஜயின் வீடு இடிக்கப்பட உள்ளது என்றும் அதற்கு மிகவும் முக்கியமான காரணமும் உள்ளது என்றும் வலைபேச்சு அந்தணன் தெரிவித்துள்ளார். அதாவது, தற்போது விஜய் சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் வசித்து வருகிறார். அதேபோல அவரது கட்சி அலுவலகம் சென்னை திருவான்மியூர் பகுதியில் அமைந்துள்ளது. இப்படி இருக்கையில் நடிகர் விஜய் முதலில் தங்கியிருந்த வீடான சென்னை சாலிகிராமம் பகுதியில் இருக்கும் அவரது வீட்டை இடிக்க அவரது தந்தையும் இயக்குநருமான S.A. சந்திரசேகர் முடிவு செய்துள்ளாராம். இது தொடர்பான தகவலை ஏற்கனவே பேட்டி ஒன்றில் அவர் தெரிவித்திருந்தார். அந்த வீட்டை இடித்துவிட்டு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட உள்ளாராம். இது தொடர்பாக வலைபேச்சு அந்தணன் கூறுகையில், விஜயின் சாலிகிராமம் வீட்டில் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் ஸ்டுடியோ இருந்தது. தற்போது அவரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். அதேபோல் S.A. சந்திரசேகர் அலுவலகம் இருந்தது. அதையும் அவர் காலி செய்து அந்த வீட்டை இடித்து பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது அங்கு நாள்தோறும் சுமார் 200 பேருக்கு மதிய நேரத்தில் உணவு போட்டுக் கொண்டிருந்தனர். இனி வீட்டை இடித்துவிட்டால் இந்த அன்னதானத்தை நடத்த முடியாத நிலை ஏற்படுமே என்று தெரிவித்தார். இந்த தகவலை தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வந்தாலும் ஒரு வாரத்திற்குள் இந்த வீட்டை இடித்து அபார்ட்மெண்ட் கட்டும் பணிகளை தொடங்க மிகவும் முக்கியமான காரணமும் உள்ளது. காரணம், அந்த வீடு பழமையானதாக மாறிவிட்டது. அந்த வீட்டை இடிக்கலாம் என்று முடிவு செய்த பின்னர் அதை தேர்தல் முடிவுகளுக்கு முன்னரே தொடங்குவதுதான் சரி. இல்லையென்றால் தேர்தலில் விஜய் மற்றும் அவரது கட்சியினர் வென்று விஜய் முதலமைச்சர் ஆன பின்னர் வீட்டை இடித்து அபார்ட்மெண்ட் கட்டினால் அதை ஊழல் செய்து அபார்ட்மெண்ட் கட்டுகிறார் என்று விமர்சிக்க கூடும் என்று சிலர் பேசி வருகிறார்கள். இதனாலதான் இந்த முடிவை S.A. சந்திரசேகர் எடுத்துள்ளார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.